அனைவருக்கும் மதிய வணக்கம். நிறைய பேர் கஷ்டப்பட்டு ரொம்ப இதுபட்டு பாஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் எனக்கு அப்படி இல்லை. ரொம்ப 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 ஈஸியான என்விரான்மெண்ட்டு. எங்கள் அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க. 800 மீட்டரில் வீடு எனக்கு இங்கேருந்து பக்கம்தான். அதே மாதிரி மதியானம் போனால் சுடுசோறு இருக்கும் வீட்டில். இதை தங்கி படிக்கிறவங்களுக்கு துணி துவைக்கிற வேண்டிய வேலைலாம் இருக்கும். எனக்கு எதுவுமே இருக்காது. வீட்டில் என்ன வேலையும் சொல்ல மாட்டாங்க. என்னை எங்கள் அம்மா ஒரு வேலை ஆகிறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பாட்ட கேட்டுட்டு தான் சொல்லுவாங்க, படிக்கட்டும் அவனை யாரும் நோண்டிடவே கூடாது. அந்த மாதிரி பயங்கரமான சப்போர்ட்டு. அதனால ரொம்ப ஹாப்பி. அம்மா அப்பாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் திரு ஆல்வின் அவர்களின் பெற்றோரை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கோங்க. கம்பேர் பண்ணி படிக்கலாம், தப்பு இல்லை. நீங்கள் ஒரு இப்போ தான் உள்ளே ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ் பேட்ச் அப்படியே பக்கத்தில் இருக்கவங்கள கம்பேர் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். அப்புறம் அதுக்கு மேலே உள்ள யாராவது ஒரு பேரை பிடிச்சிக்கோங்க. அப்படி நான் ஒவ்வொரு செட்டு படிக்கிறப்பையும் ஒவ்வொருத்தரை கம்பேர் பண்ணி அப்படியே மேலே படித்து மேலே வந்தேன். ராஜா சாருக்கு ரொம்ப நன்றி. நமக்கு லைஃப் டெசிஷன்ஸ் கூட சார் எடுத்து தருவார். ஏடிஓ எல்ஐசி ஏடிஓ கிளியர் பண்ணியிருந்தேன் ஜூலையில். ஆனால் அப்போ எனக்கு அதுக்கு போயிடலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. அப்புறம் எங்கள் அப்பாட்ட கேட்டேன், அதே மாதிரி சார்கிட்ட கேட்டேன். சார் தான் சொன்னாங்க, இல்லை நீ படி, வேறு நல்ல வேலைக்கு போகலாம். அதனால் இன்றைக்கி கம்பேரிட்டிவ்லி ரொம்ப பெட்டர் ஜாப் கிடச்சிருக்கு எனக்கு. அதனால் ரொம்ப சந்தோஷம். ஆஸ்பிரன்ஸுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, முதல்ல ஒரு மைண்ட் செட் வச்சுக்கோங்க. பேட் கம்மின்ஸ் மைண்ட் செட் வச்சுக்கோங்க. நாளைக்கு அகமதாபாத்தில் க்ரௌடை சைலன்ஸ் பண்ணணும்னா க்ரௌடை சைலன்ஸ் பண்ணணும். அதே மாதிரி அடுத்த ஏப்ரலில் நமக்கு ரிசல்ட் வரும். அதில் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம கிளியர் பண்ணணும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ப்ரிப்பரேஷன்லேயும் ஆல்ரவுண்டு ஆஸ்திரேலியன் டீம் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்தியன் டீம் மாதிரி ஜாம் ஆயிடாதீங்க. சப்போர்ட் பண்ணலாம் இந்தியன் டீமுக்கு, ஆனால் வெறும் 5 பவுலர் ஆப்ஷன். அதனால் நம்ம ஜாம் ஆகிட்டோம். ஆஸ்திரேலியா ஒரு லெஃப்ட் ஆர்ம் குயிக், ஸ்விங் பவுலர், சீம் பேசர், ரிஸ்ட் ஸ்பின்னர், ஃபிங்கர் ஸ்பின்னர் எல்லாம் இருக்காங்க. அதே மாதிரி எல்லா செக்ஷனையும் படிங்க. அதுக்கு சொல்கிறது காரணம் அதான். இப்போ என்னை விட டிசர்விங், அதாவது நல்லா குவான்ஸ் ரீசனிங் போடுறவங்க என்னை விட, நான் ஆர்ஆர்பி கிளர்க்லாம் நான் மெயின்ஸ் கிளியர் பண்ணல. ஏன்னா அது காம்போசிட் டைமு. மேக்ஸ் குவான்ஸ் ரீசனிங்லாம் ஸ்பீடாக போடுறவங்க நிறையா இருக்காங்க என்னை விட. நான் அதில் ஒரு தடவை கூட இன்ஸ்டியூட் ரேங்கிங்கில் 100க்குள்ளே கூட வந்ததே கிடையாது. ஆனால் ஸ்டேட் பேங்க் பிஓ கிளியர் பண்ணியிருக்கேன். காரணம் சாய்ஸ் ஆஃப் செலெக்ஷன் கொஸ்டின் தான். அதே மாதிரி நான் இது ஸ்ட்ராங்கு, நான் இதை மட்டுமே படிப்பேன், அப்படி படிக்கக்கூடாது, எல்லாமே படிக்கணும். அதே மாதிரி ஹிந்து பேப்பர் கண்டிப்பாக படிங்க. ஹிந்து ஆர் எனி இங்கிலீஷ் பேப்பர் கண்டிப்பாக படிங்க. இம்மன்ஸாக ஹெல்ப் பண்ணும். எல்லாரையும் விட உங்களை அகடாக எடுத்து வைக்கும். ப்ரிலிம்ஸ்லாம் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். எல்லா மோஸ்ட்லி அந்த 60-65+ தான் கட் ஆஃப் இருக்கும். 3 செக்ஷன்லேயும் 20-20-20 ஈஸியாக கிளியர் ஆயிரும். அப்புறம் மெயின்ஸு, அதுலேயும் உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து அப்பர் ஹேண்டு தரும். அதே மாதிரி கரண்ட் அஃபேரும் படிங்க, ஈஸியாக இருக்கும். வீட்டில் எப்போவுமே ப்ரெஷரே பண்ண மாட்டாங்க. படி, எங்கள் அப்பா சொல்லுவாங்க, உனக்கு எவ்வளோ 27 வயசு இருக்க வரைக்கும் நீ எழுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தடவை கூட என்னை ப்ரெஷர் பண்ணதே கிடையாது. வாழ்க்கையில் வேலைக்கு போகிறதுக்கு ஒரு நேரம் வரும், அதனால் நேரம் வர்றப்போ தான் உனக்கு வேலை கிடைக்கும், அதனால் நீ பாட்டுக்கு படிப்பாங்க. எங்கள் அம்மா இருக்காங்க, ஏதாவது எக்ஸாமு எழுதியிருக்கேம்மா, நான் நல்லா எழுதியிருக்கேன் கேட்பாங்க. நான் நல்லா தான் எழுதியிருக்கேன். ஆனால் என்னை விட 130 பேர் கூட நல்லா எழுதிட்டாங்கன்னா எனக்கு வேலை கிடைக்காது. போஸ்டிங்கே அவ்வளோதான் இருக்கும், 130 பேர். அப்படி சொல்லுவேன் எங்கள் அம்மாட்ட. சரி ரைட்டு எழுது, அம்மா இருக்கேன் அந்த வார்த்தை தான். அதனால் எதுக்குமே பயப்பட வேண்டியதில்லை. அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்ஸ்டியூட்டுக்கும் அதில் பயிற்சியை ரொம்ப சிறப்பாக தேர்ந்தெடுத்து செய்கிற ஐயா ராஜா சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. வாழ்க்கை மூலம் எங்களுக்கு சரி முதல் தலைமுறை பட்டதாரி, அவ்வளோதான். சரி, ரொம்ப நன்றி சார். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.